ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓப்பனிங் வந்திருக்கு இந்தியன் இந்தியன் கோஸ்ட் கார்டிலேருந்து. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் வந்து 23 ஜூலை. அது உள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். இது வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் நான் டீட்டெயிலாக வீடியோ பண்ணுறேன். மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா 1 lakh க்ராஸ் பண்ணும். அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இல்லை, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நான் அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எலிஜிபிள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை போட்டிருக்க இது வந்து குரூப் ஏ கெசட்டட் ஜாப் ஆஃபர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. யாருக்கெல்லாம் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் சேரணும், லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. யாரெல்லாம் எலிஜிபிள்னால் 21 to 25 இயர்ஸ். 25 இயர்ஸோட கம்மியாக இருக்கிறவங்க எலிஜிபிள். எந்த டிகிரி வேணால் இருக்கலாம், வித் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 போஸ்ட் இருக்குது. ஒன்று ஜென்ரல் டியூட்டி, ஒன்று வந்து டெக்னிக்கல் டிகிரி. ஸோ ஜென்ரல் டியூட்டிக்கு நீங்கள் எந்த டிகிரி வேணால் எடுத்துக்கலாம். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இருந்திருக்கணும். டெக்னிக்கலுக்கு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக் இன்ஜினியரிங் டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், மெரைன், ஆட்டோமொபைல், மெட்டலர்ஜி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் எதாவது ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெயினாக வந்து அவங்க மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் தான் மெயினாக பார்த்துருக்காங்க, நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மல் எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ் மாதிரியும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓபிசிக்கு 3 years, எஸ்சிஎஸ்டிக்கு 5 years. அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய வேக்கன்சி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப நல்ல சேலரி, அழகான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டில் உட்கார வைப்பாங்க. 170 ஜாப் ஓப்பனிங் இருக்குது. மொத்தமாக சேர்த்து எல்லா கேட்டகரியும் சேர்த்து 170 போஸ்ட் இருக்குது. அண்டு இது வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் 3 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து காமன் டெஸ்ட். இது வந்து அப்ஜெக்டிவ் பேஸ்ட் டெஸ்ட், எம்சிக்யூஸ் தான் ஃபுல்லாகவே. 2 hours 100 marks. கரெக்டாக இருந்தீங்கன்னா 4 mark ஒரு கொஷனுக்கு, தப்பாக இருந்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் 1 mark. அந்த பேட்டர்னில் 100 marks வந்து 2 hours டெஸ்ட்டு. இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வச்சு மார்க் டிசைட் பண்ணி ரேங்க் மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. அண்ட் அதில் செலக்ட் ஆகிறவங்க செகண்ட் ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டு, பிஎஸ்பின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களுக்கு எஸ்எஸ்பியை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா இது வந்து வெரி சிமிலர், ரொம்ப சிமிலரான ஒரு ப்ராசஸ் தான். 2 விதமான டெஸ்ட்டும் வைப்பாங்க. ஒன்று வந்து இந்த சிசிபிடி, இன்னொன்று வந்து பிபிடிடி, பிக்சர் பர்செப்ஷன் டெஸ்ட். எக்ஸாக்டாக வந்து நீங்கள் எஸ்எஸ்பி ப்ராசஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான். எஸ்எஸ்பியில் வந்து நிறைய யூடியூப்லேயே வீடியோஸ் இருக்குது. எஸ்எஸ்பி ப்ராசஸ் ப்ரிப்பரேஷன் நிறைய இன்ஸ்டியூட்ஸ், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம், அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நிறைய ரிசோர்ஸஸ் ஆன்லைன்லேயே இருக்குது ஃப்ரீயாகவே. நீங்கள் அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து செலக்ட் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோவா, நொய்டா, கொல்கட்டா, அந்த மாதிரி உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2க்கு அப்புறமா உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும், ஸ்டேஜ் 3. இது வந்து இட்ஸ் லைக் இன்டர்வியூ டெஸ்ட், பர்சனாலிட்டி இன்டர்வியூ டெஸ்ட். இது குரூப் டாஸ்க்கு. இதுவும் வந்து எஸ்எஸ்பிலே கவர் ஆகிடும். அதாவது நீங்கள் எஸ்எஸ்பி தெரிஞ்சால் போதும். எஸ்எஸ்பியை பிரித்து 2 ஸ்டேஜாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வச்சே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஐஎன்ஏ எழுமலா கேரளாவில் வந்து இந்தியன் நேவல் அகாடமியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ட்ரைனிங் இருக்கும். ஐ திங்க் ஒரு 40 வீக்ஸ்னால் 40 to 45 weeks, ஒரு 10 months ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் தான். ஸோ இதுதான் வந்து மெயினான ப்ராசஸ். அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், கம்ப்ளீட் ஃபுல் நோட்டிஃபிகேஷன். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பாருங்கள், படிங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் ஸ்கேன் காப்பி, ஃபோட்டோ வித் சிக்னேச்சர், ஆதார் கார்டு, டிகிரி சர்டிஃபிகேட், மிச்செல்லாம் நார்மல் தான். ஆதார் கார்டு இதெல்லாமே வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் கேட்குறது தான். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு முன்னாடியும் ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ 300 rupees வந்து ஃபீ. எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ. அவ்வளோதான். லாஸ்ட் டேட் வந்து நான் சொன்ன மாதிரி 23 ஜூலை. இன்னும் வந்து ஒரு 1.5 week இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் மேஜர் டீட்டெயில்ஸ். இதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் இந்த மாதிரி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 5 வரைக்கும் எல்லா டேட்ஸும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே வந்து ரொம்ப ஜெனரிக் இன்ஃபர்மேஷன் தான். மெரிட் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜான்வரி 2027 ஜான்வரியில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங்க்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். பட் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா லைஃப் செட்டுன்ற மாதிரி ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரேங்கிங், இது ஜாப் பேமெண்ட்ஸ், ரேங்கிங், ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரி வந்து அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக சேருவீங்க, 56,000 பேசிக் சேலரி, 7th பே கமிஷனில். ஸோ இது வந்து ஒரு டாப் சேலரி, டாப் ஜாப் தான் இது. இது வந்து வெறும் பேசிக் சேலரி தான். இது இல்லாமல் நிறைய அலவன்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிற மாதிரி டியர்னஸ் அலவன்ஸ், மந்த்லி ரெண்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்கும். யூனிஃபார்ம் அலவன்சஸில் ஸ்டார்ட் பண்ணி ஃபேமிலிக்கு நிறைய அலவன்சஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா 1 lakh மேலே க்ராஸ் ஆகும். அவ்வளோதான். லாஸ்ட் வந்து 23rd ஜூலை, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.